தியாக பிரம்மம் 28ஆம் பகுதி. இத்தனை நாளாக தான் சம்பாதித்த பெயரும் புகழும் பொன்னும் மணியும் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் இந்த கீர்த்தனைக்கு முன்னே ஒன்றுமில்லாததாக காமாட்சிக்கு தோன்றியது. அன்றியும் ஒரு வெறுமையான உணர்வோடு அமைதி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த அவள் மனதில் இந்த பாடல் தற்பொழுது சொல்லத் தெரியாத கூற இயலாத ஒரு தெய்வீக நிறைவையும் ஏற்படுத்தியது. இத்தனை தினங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த அமைதியும் ஆனந்தமும் இதோ இப்பொழுது உன் எதிரில், இதோ கை கெட்டும் தூரத்தில். நழுவ விட்டு விடாதே காமாட்சி என்று அவளது உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்தியது. அடுத்த கணமே தனது அலங்காரங்களை எல்லாம் விடுவிடுவென்று களைந்தவள் ஓடிச் சென்று ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் பாதங்களில் பணிந்தாள். சுவாமி, இந்த அடியவளை தாம் அங்கீகரிக்க வேண்டும் சுவாமி. இவள் ஒரு ஆட்டக்காரிதானே என்று என்னை ஒதுக்கி விடாதீர்கள் சுவாமி. குகன், ஜடாயு, சபரி, பிரகலாதன் என்று ஜாதி மத இன வித்தியாசங்களை காணாமல் எம்பெருமான் எல்லோரையும் சமமாக பாவித்து ஏற்றுக்கொண்டார் போல தாங்களும் அடியேனை தாழ்வாக எண்ணாமல் தங்கள் சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. வெளிகளில் வெளிநீர் துளிர்க்க தன் பாதங்களில் பணிந்து இறைஞ்சுகின்ற காமாட்சியை கருணை பொங்க ஏறிட்டார் ஸ்ரீ தியாக பிரம்மம். நீ கூறுவது மிகவும் சரியே அம்மா. என் ராமன் பசு, விலங்கு, பக்ஷி, வேடுவ குலம், அசுர குலம் என்று பேதம் கண்டவனில்லை அம்மா. அவனுக்கு எல்லோரும் சமமே. தன்னிடத்தில் அன்பு செலுத்தியவர்கள் அனைவரையும் வித்தியாசம் காணாமல் அரவணைத்து கொண்டவன் என் ராமன் அம்மா. அப்படி இருக்கையில் நீ பக்தி செய்வதை மட்டும் அவன் ஏற்காமல் நிராகரித்து விடுவானா என்ன? ஆசை இருந்தால் மட்டும் போதும், தன்னாலே உனக்கும் ராம பக்தி வசப்படும் அம்மா. நீ என்னோடு வா. உனக்கு ராமனை எப்படி கீர்த்தனைகளால் கட்டி போடுவது என்று நான் கூறி தருகிறேன். ஸ்ரீ தியாக பிரம்மத்தை பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லோரும் அவரது இந்த வார்த்தைகளை செவிமடுத்து ஆச்சரியத்தில் வாயடைத்து போயினர். காரணம், அந்த காலகட்டத்தில் தேவதாசிகள் மரியாதையான கண்ணோட்டத்தோடு காணப்படுவது மிகவும் அரிதான விஷயமாக இருந்தது. அதை போன்றதோர் சூழ்நிலையில் ஸ்ரீ தியாக பிரம்மம் போன்று பாண்டித்யம் மிக்க ஒரு வித்வான் அவளையும் ஒரு பொருட்டாக மதித்து தமது சிஷ்யையாக ஏற்றுக்கொண்டது வியக்கத்தக்கதோர் விஷயமாகவே அனைவராலும் காணப்பட்டது. மேற்படி ஸ்ரீ தியாக பிரம்மத்தினால் சிஷ்யையாக அங்கீகரிக்கப்பட்ட காமாட்சி திருவையாறில் இருந்து அவரது இல்லத்திற்கு அருகிலேயே ஒரு குடிசையை அமைத்து கொண்டு தன்னை இசைப்பணியிலேயே முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்டாள். தன்னை ராமன் வலிய வந்து ஆட்கொண்டதை எண்ணி தினம் தினம் ராமா, நீ சமமானவரு என்று கண்ணீர் மல்க வெளிநீர் சிந்த பாடி கரைந்தொருகுவாள் என்பது செவி வழி செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. அவளது காலத்திற்கு பின்னர் அவளது உடல் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் பிருந்தாவனத்தின் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்நாள் வரையில் புருஷர்கள் மட்டுமே மேடைகளில் பாடி வந்த ஸ்ரீ தியாகராஜ கீர்த்தனைகளை இவர் வழியில் வந்த பெண்கள் தாம் முதலாக மேடைகளில் பாடத் துவங்கினர் என்றும் அவர்கள் ஜாவளி மற்றும் பதம் போன்ற பாடல் வகைகளிலும் சிறந்து விளங்கினர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. பின்னாளில் இவர்களை பின்தொடர்ந்து ராம பக்திக்கு ஆண் பெண் பேதமில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு நிறைய பெண் வித்வான்கள் உருவாகினர். பங்காரு காமாட்சியின் பாணி வழியில் வீணை தனம்மாள், கோயம்புத்தூர் தாயி போன்றவர் வாரிசுகளாக வந்தனர். மேற்படி சீடர்கள் அனைவரும் சுவாமிகளின் அன்பிற்கு பாத்திரர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு சீடருக்கு மட்டும் சுவாமிகளிடம் மிகுந்த உரிமையும் சலுகையும் இருந்தது. அவர் பெயர் திருவையாறு ராமராயன். இவர் திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் இல்லத்திற்கு அருகில் வசித்து வந்தார். அதிகாலையில் காவிரி நதியில் நீராடி ராமாயண பாராயணத்தை முடித்து கொண்டு நேரே சுவாமிகளின் இல்லத்திற்கு வருகை தரும் இவர் ராத்திரி பொழுதில் சுவாமிகள் ஸ்ரீராமனுக்கு சயன உபச்சாரங்களை செய்து முடித்ததும் தான் தம் இல்லம் நோக்கி நகர்வார். ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு அணுக்கமாக இருந்து அவ்வப்பொழுது அவர் செய்கின்ற பூஜைக்கான ஆயத்தங்களை செய்து தருவது இவரது முதன்மையான பணியாக இருந்து வந்தது. எப்பொழுதும் பகவான் ஸ்ரீராமனே கதி என்றிருக்கும் ஸ்ரீ தியாக பிரம்மம் இல்ல நடப்பு குறித்து
சிந்தை ஏதும் இல்லாமல் இருந்ததால் சுவாமிகளின் மனைவியான கமலா அம்மையார் மீது இயற்கையாகவே ஒரு விதமான பரி உணர்ச்சி இருந்தது. அதனால் அவ்வம்மையார் அன்றாடம் இயன்ற அளவு உதவுவதை ராமராயன் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் ராமராயன் வழக்கமான உற்சோகத்தோடு இல்லாமல் மிகவும் விசனப்பட்டவராக சுவாமிகளின் இல்லத்திற்கு வருகை தந்தார். அவரை கண்ட அளவிலேயே ஏதோ சரியில்லை என்பது சுவாமிகளுக்கு புரிந்து போனது. உடனே பரிவோடு அவரை நோக்கி, என்ன ராமராயா, உடம்புக்கேதும் சுகமில்லையா என்று வினவினார். அதற்கு ராமராயன் உடம்பிற்கேதும் சுகமில்லையா என்று வினவினார். அதற்கு ராமராயன் தலையை கவிழ்ந்து கொண்டு உடம்புக்கொன்றுமில்லை, மனதுக்கு தான் என்று இழுத்தார். சுவாமிகளுக்கு இந்த பதில் விசித்திரமாகப்பட்டது. ஏனப்பா, இல்லத்தில் யாரேனும் அசோக்கியமா என்று வினவினார் சுவாமிகள். அதை மறுத்தவாறே ராமராயன், இல்லை சுவாமிகளே, கூறினால் கோபித்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா என்று பதில் வினா எழுப்பினார். உன்னை எதற்காக நான் கோபிக்க வேண்டும் அப்பா? எல்லா விஷயங்களையும் கண்டு கண்டு செய்கின்ற உன்னிடம் போய் யாராவது கோபம் கொள்வார்களா என்று வினவினார் சுவாமிகள். அதில்லை சுவாமி, ராமாயண பாராயணம் செய்யும் பொழுது கூடிய வரையில் அதை ஒரு மங்களமான கட்டத்தில் நிறுத்த வேண்டும் என்று தாம் கூறுவீர்கள் அல்லவா? அதை சென்ற 4-5 தினங்களாக நான் அனுசரிக்கவில்லை. அந்த ராமன் இப்பொழுது கதறியபடி வனத்திலேயே சீதையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படியே அலைந்து அவஸ்தைப்படட்டும் என்று அங்கேயே அவனை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றார் ராமராயன். சுவாமிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. 28ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.